2025ல நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர் 310 ஆல்ரெடி இந்த வண்டியை நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. ஒரே இன்ஜின்ல நிறைய வருதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி தான் ப்ரோ அண்ட் கான்ஸை வாங்கலாமா வேணாம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 312.12 சிசி 35.8 பிஹெச்பியை 9700 ஆர்பிஎம்லையும் 28.7 Nm டார்க்கை 6650 ஆர்பிஎம்லையும் ரிலீஸ் பண்ணோம். இந்த இன்ஜினை நிறைய வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டிவிஎஸ் சைட்லேருந்தே ஆல்ரெடி பிஎம் வந்து மேக் பண்ணது தான். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூல G310 RR, அதுக்கப்புறம் G310R, டிவிஎஸ் அப்பாச்சில 310RR, அது மாதிரி சொல்லிட்டு எல்லா வண்டிலையும் இருக்கிற இன்ஜின் சேம் இன்ஜின் தான். இந்த வண்டி ரொம்ப வந்து ரிலேபிளான ஒரு வண்டி சொல்லலாம். ஏன்னா அந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜின்லாம் கிட்டத்தட்ட 1,80,000 கிட்டத்தட்ட 1,50,000 மேலே 1 கிலோமீட்டர் ரன்னிங் இன்ஜின் ப்ரூஃப் எல்லாம் நிறையவே இந்த வண்டியை பார்த்துருக்க முடியும். ஏன்னா அந்த இன்ஜினோட குவாலிட்டி அந்த அளவு நல்லாவே இருக்கு. இந்த வண்டியில நான் வந்து ஒரு 145 to 150 வந்து ட்ரை பண்ணேன். வண்டி வந்து எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டாப் எண்டுமே நல்லா தான் போகுது. பட் இதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு. அது நெகட்டிவ் சொல்றப்போ உங்களுக்கு சொல்றேன். ரெண்டாவது லுக் வைஸ் வந்து இது ப்ரோ வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி டுக்காட்டில இந்த மாடலை பார்த்திருப்ப மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் லுக், அந்த 2 ஹை கொடுத்துருப்பாங்க, டிஆர்எல், இது எல்லாமே லுக் வந்து சப்ஜெக்டிவ் வந்தாலும் நல்லா இருக்கு. இந்த சீட் வந்து ப்ரோன்னு அவங்க கன்சிடர் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, கூல் அண்ட் வார்ம் ரெண்டுமே வந்து அதுவே ஏற்ற மாதிரி அதுவே மாத்திக்கோன்றாங்க. பட் நீங்க அதை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ராக் பேண்டோ அது மாதிரி வந்து கிளாத் ரொம்ப மெலிசா இருக்கிற மாதிரி நீங்க போட்டா மட்டுமே அது உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் நல்லா திக்கா போட்டு போறீங்கன்னா கண்டிப்பா உங்களால அதை ஃபீல் கூட பண்ண முடியாது. ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி இதுல வந்து எல்லா கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஃபியூல் இண்டிகேஷன் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூடடா தான் வருது ஓவரால் பேக்கேஜா. இந்த வண்டியில டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ் நிறையவே இன்க்ளூட் பண்ணி தான் உள்ள வருது வண்டி. செகண்ட், இதோடைய weight 169 kg தான் கர்வ் weight வரும். ஸோ ஆக்சுவலா வந்து சொல்ற மாதிரி இது ரொம்ப அதிகம் கிடையாது, ரொம்ப கம்மியுமே கிடையாது. இந்த கேஜ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு மற்ற வண்டிகளை கம்பேர் பண்றப்போ. இந்த செக்மெண்ட்ல weight வந்து ஓரளவு மீடியமா இருக்கிறனால கொஞ்சம் வந்து சிட்டிக்கும் நல்லா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் ஸ்விங்மாவும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோனோசாக் சஸ்பென்ஷன், ப்ரீலோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்து ஆல்ரெடி வர்றது எல்லாத்துலயுமே சேம் அதே மாதிரி தான் இருக்கு. இதோடைய சீட் ஹைட் 800 mm. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் டால் ரைடர்ஸ்க்கும் 2 பேருக்குமே வந்து ஓரளவு மேனேஜபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹைட்டா இருக்கிறீங்கனால கண்டிப்பா இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கு. பேக்ல உட்காரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாவே இருக்கும் இந்த வண்டி. ஏன்னா கொஞ்சம் சீட் ஹைட் வந்து அதிகம் தான். நெக்ஸ்ட் இன்னொரு பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டாவே இருக்கு. எந்த வித ஸ்பீட் பிரேக்கர், நம்ம ஊர்ல ஸ்பீட் பிரேக்கர்ல எதுவுமே நல்லா தட்டாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம டிவிஎஸ்ன்றனால நம்ம இந்தியன் ரோட்ஸ் ஓட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, ஏன்னா பேனல் கேப்ஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பில்டு குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எந்த வித காம்ப்ரமைஸும் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து டயர் எப்படி இருக்கு, கிரிப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரியர் டயர் பாத்தீங்க அப்படின்னா 150/60 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா 110/70 கொடுத்துருக்காங்க. 17 inch வீல். இது ரெண்டுமே கார்னரிங்க்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கிரிப்புமே நல்லா தான் இருக்கு. செகண்ட், பிரேக்கிங் பைட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. ஏன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் டிஸ்க், ஸோ நல்லா வந்து அந்த பிரேக்கிங் பைட் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த ஏர் வந்து எப்பவுமே 40-45 மேல எடுக்கிறீங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பில்லியனுக்கு ஏற்ற மாதிரி 1-2 எக்ஸ்ட்ரா வைங்க. அதிகமா வச்சீங்கன்னா அதுவே ஒரு இஷ்யூல வந்து முடியும். அதே மாதிரி வண்டி சர்வீஸ் வரீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த சர்வீஸ் மேனுவலுக்கு ஏற்ற மாதிரி 500 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சர்வீஸ் விட்டுருங்க. இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 கிலோமீட்டர்ல இருக்கும். செகண்ட் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர், தேர்ட் சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு பீரியாடிக் டைம் கொடுத்துருக்காங்க. லாங் டிரைவுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே நல்லாவே இருக்கும். நீங்க 100 இல்ல 110ல தாராளமா க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். எந்த வித ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாது. ஏன்னா அது இன்ஜினோட குவாலிட்டி எப்படி நல்லாவே இருக்கு. லாங் டிரைவுக்கெல்லாம் சிங்கிளா போறப்போ நெகட்டிவை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. வாங்க நெகட்டிவ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் எதை பிளஸ்ஸா சொன்னேன், அது பர்ஃபார்மன்ஸ். எஸ், இது ஆக்சுவலா அதே இன்ஜின் தான், ஆனா இதோடைய வைப்ரேஷனும் சேம் கண்டினியூ ஆகுது. டிவிஎஸ் ஈக்குவல் டு வைப்ரேஷன் சொல்லலாம். இந்த வண்டியை வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 95க்கு மேல போனாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 150 நான் போனேன்னு சொன்னேன். பட் நான் அப்புறம் சொல்றேன், அதுக்கான காரணம் இதுதான். இது பாத்தீங்கன்னா நான் 140-150ல வண்டி வந்து உதிர்ற மாதிரி ஆரம்பிக்குது. பயங்கர வைப்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டி. என்னடா சொல்றேன் அப்படின்னா மேனேஜபிள் கூட கிடையாது அப்படின்னா, நீங்க லாங்குக்கு எடுத்துட்டு போறீங்க, அதாவது ஒரு 100 to 120 தான் நீங்க க்ரூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு ஓகே, அதுல வந்து வைப்ரேஷன் இருக்கு, ஆனா மேனேஜபிளா இருக்கு. நீங்க லாங் ஸ்பீட் அடிக்கிறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். செகண்டு 150க்கு மேலே போகிறப்போ வாபிளிங் இஷ்யூமே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 170 kg தான் இருக்கிறனால இந்த வண்டியில் வாபிளிங் இஷ்யூ நல்லா ஃபீல் பண்ண முடியுது 150க்கு மேலே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோடைய நெகட்டிவ் நான் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வராமல் இருக்காது. என்னடானா சர்வீஸ் பாப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கழட்டினா திருப்பி மாட்ட தெரியல, எப்படி மாட்டுறது எப்பா இந்த வண்டிக்கு இல்லை, இந்த டிவிஎஸ்னாலே இந்த சர்வீஸ் எத்தனை டைம் தான் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு இடத்துல கூட சர்வீஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொன்ன கஸ்டமர்ஸே கிடையாது. நீங்கள் இந்த வண்டியை வச்சுட்டு எனக்கு இந்த இடம் சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஏன் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் எனக்கு தெரியல, வேற ஏதாவது பெரிய பெரிய பிரான்ச் எடுத்துன்னு போய் கொடுங்க, எங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அவங்க வந்து வாயில் தெரியலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் ரெடி பண்ணி தரணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு போங்க 7 நாள் ஆகும் 10 நாள் ஆகும், ஃபஸ்ட்டு போங்க பொறுமையாக தான் ரெடி பண்ணுவோம், இன்னும் ஸ்பேர் வரல, இன்னும் வந்து சென்சார் வரல, வரத்துக்கு 1 வாரம் 1 மாதம் ஆகலாம், எனக்கு தெரியாது, அது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ சர்வீஸ்ன்றப்போ மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த டிவிஎஸ் சர்வீஸ்ன்றது. இந்த வண்டியில் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமாக போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வண்டியில் பர்டிகுலராக உங்கள் வண்டியில் இது மாதிரி இஷ்யூ தான் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட், இன்னொரு மோஸ்ட்லி இந்த இஷ்யூ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய ஹீட்டிங் இஷ்யூ. இன்ஜின் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து லோக்கல் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு லைட்டாக வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதா சர்வீஸ் சென்டர்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த சிசியில் இவ்வளோ ஹீட்டிங் தான் வரும்ன்ற மாதிரி தான் அவங்க சைடில் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்னொரு கொஸ்டின் ஆகிறது காமன் கொஸ்டின்ஸு, இது ஃபேமிலி யூசேஜுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா ஸ்டெப் அப் சீட்டு நல்லா ஹைட்டாக ஸ்டூல் மேலே ஏறி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஃபேமிலியில் யார் உட்கார முடியும்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் சோலோவாக போகிறீங்க, இல்லை இப்போ தான் கப்பல் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ்வரோட போனோம் அப்படின்னா நல்ல வண்டி தான், தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். பட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது. சோலோ ரைடருக்கு சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் சைடு, அதாவது நம்ம சிட்டிக்கு ஓட்டுறப்ப கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்குது. இதுவே ஹைவேக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, பட் சிட்டி யூசேஜுக்கு கண்டிப்பாக அந்த சஸ்பென்ஷன் ஹார்டாக தான் இருக்குது. இவங்க புதுசாக ஒரு பிராண்டு ஒரே இன்ஜினை வச்சு புது மாடல் அப்டேட்டுன்னு எடுத்துகிட்டு வரதை விட ஒரே வண்டியை கிளியராக அந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ணிவிட்டு சர்வீஸ்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு வண்டி தான் இந்த டிவிஎஸ். நல்ல ஃபியூச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் டைமாக. அதே மாதிரி நிறைய விதமான ஸ்டைலு எல்லாமே வந்து நல்லா எடுத்துகிட்டு வராங்க. பட் அவங்க சின்ன இஷ்யூ பண்ணுறதுல மோஸ்ட்லி அந்த வண்டியா மேலே இருக்கிற அந்த அட்ராக்டிவ், அதுக்கப்புறம் குறிப்பாக இது வந்து ரீசேல் ஆகுமான்னு கேட்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த வண்டியை ரீசேல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஃப்ளாட்டாக 1 லட்சத்துக்கு மேலேயே உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த வண்டியை லைக் பண்ணி வாங்குறவங்க தான் அதிகம். இதை வந்து வாண்டடாக சேல் பண்ணணும், வாண்டடாக வாங்கணும், இதை தான் வேணும்னு சொல்லிட்டு வர்றவங்கலாம் யாருமே இப்போ கிடையாது. ஃபைனலாக வாங்கலாமா வேணாவா சொல்லுப்பா அப்படின்னா இது ஆன்ரோட் டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3,20,000 3,30,000 கிட்ட வரும். இந்த ப்ரைஸுக்கு காம்படிஷன் நிறைய இருக்கு. ஏன்னா G310 R எல்லாம் உங்களுக்கு வந்து 140லே வைப்ரேஷன் இல்லாமல் மூவ் ஆகும், சேம் இன்ஜினாக இருந்தால் கூட. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ்லாம் ஓகேனா இந்த வண்டியை எடுக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.